அரசியல் எவ்வளோ வரஸ்டாகி இருக்கிறதோ நம்ம இப்போ பார்க்குறோம். நம்ம படிக்கும்போது அந்த புக்ஸில் சோஷியல் ஸ்டடீஸில் இருக்கிற மாதிரி ஒரு விஷயம், ஒரு சின்ன விஷயம். ஒரு பார்ட்டிக்கு அதிகபட்சமாக மெஜாரிட்டி சீட்டு 2, 3 இல்லை ఒక 6 இல்லை ஒரு 10 கம்மி ஆயிடுச்சுன்னா அது நம்ம శాసన సభ இதில் நம்ம நிரூபிக்கணும் மெஜாரிட்டி. గవర్నర్ పదవీ ప్రమాణంకి అப்புறம் 2 వారం இல்லை 3 వారం టైం కొట్టి మెజారిటీ அந்த సభలో నిరూపించணுమన్న ஒரு ஒரு கான்செப்ட் வச்சு பதவி பிரமாணம் பண்ணக்கு அப்புறமா ஒரு 3 வாரம் டைம் கொட்டி அது நிரூபம் ஆகலான்னு அந்த டைமில் தான் அந்த நியூ டிஸ்குவாலிஃபைன்னு சொல்லிட்டு அனுப்பணும். ஆனால் இங்கே என்ன நடக்குது, ஒரு 3 பார்ட்டிக்கு ஒரு பார்ட்டிக்கு பெரிய அளவுக்கு சீட்டு வந்துச்சுன்னா அந்த சீட்டு வச்சு அவனுக்கு ஒரு டைம் கொட்டி முதலமைச்சராக பிரமாணம் பண்ணக்கப்புறம் அந்த மெஜாரிட்டி அவர் காட்டுக்க முடியாதுன்னா சுச்சுவேஷனில் அந்த பர்சன் அந்த பார்ட்டி டிஸ்குவாலிஃபைன்னு சொல்லி இது பண்ணணும். அதெல்லாம் இல்லாமல் ஒரு ஆளுக்கிட்ட மெஜாரிட்டி இவ்வளோ இருக்குது, எனக்கு டைம் கொடுங்க, நான் நிரூபித்து காட்டுறான்னு சொல்லக்கு அப்புறமும் கவர்னர் அவர் விதிமுறையில் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் இது చాలా రాంగ్ సిచ్యువేషను. ஒரு ప్రజాస్వామ్య వ్యవస్థలో மக்கள் ஒரு தீர்ப்பு கொட்டும் மேலே அது கவர்னர் ஆகட்டும், ஒரு பிரசிடென்ட் ஆகட்டும், சீஃப் மினிஸ்டர் ஆகட்டும், பிரைம் மினிஸ்டர் ஆகட்டும், அது ஃபஸ்ட்டு என்னன்னு சிச்சுவேஷனை பார்த்துக்கு அப்புறமா தான் முடிவு எடுக்கணும். அதெல்லாம் இல்லாமல் ஒரு கட்சிக்கு, தனிப்பட்ட கட்சிக்கு ஒரு மெஜாரிட்டி சீட்டு ஒரு 1, 2 கம்மி ஆயிடுச்சுன்னா அது சபையில் நிரூபிக்க ஒரு டைம் கொடுக்கணும், 2 வாரம் 3 வாரம். அதெல்லாம் இல்லாமல் பர்டிகுலர் சீட்டு நமக்கு காமிச்சானா நான் உன்னை பதவி பிரமாணம் பண்ணுறேன் அన్న ஒரு கான்செப்ட் ராங்காக தோணுது. இது கவர்னரோட பதவிக்கு ரொம்ப டேமேஜ் பண்ண மாதிரி நிறைய கவர்னர்ஸு பண்ணிக்கிறாரு. இப்போ நம்ம படித்த அந்த புஸ்தகங்கள் இந்த மாதிரி இல்லையே, நம்ம படித்தது ஒன்று, இங்கே நடக்கிறது ஒன்று. இது ஒரு குற்றவாளி மேலே குற்றம் நடக்கிற மாதிரி தேவையில்லாமல் அரசியல்னு ஸ்பாயில் பண்ண மாதிரி அந்த கவர்னர் வியவஸ்தை இந்த மாதிரி டேமேஜ் பண்ணுறது ரொம்ப